யாரையுமே சார்ந்து நிற்க மாட்டீங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையாலேயே உயரணும் அப்படிங்கிற வலிமை கொண்டவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் இந்த ரிஷபராசிக்கு இது ஒரு அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். வணக்கங்க. நாம் இன்னைக்கு இந்த ரிஷப ராசியில் இருக்கிற உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த ராசியில் உள்ள உங்களோட வேலை, பிஸ்னஸ், பண விஷயம், குடும்பம், அதே போல் உங்களோட ஹெல்த்து, அதுக்கப்புறம் இந்த வாரம் என்ன செஞ்சால் சிறப்பான உயர்வை பெறலாம், வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக பெறவும், வரக்கூடிய தடை தாமதத்தை உடைத்தெறிய நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற இது பற்றின முழுமையான ஒரு தகவலையுமே உங்களுக்காக இந்த ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசிக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு ப்ரிப்ரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இனிமே வருது இல்லையா, அதுதாங்க உங்களோட வாழ்க்கையின் சக்ஸஸ் ஸ்டோரியாக அமையும். இந்த அமைதி இருக்கக்கூடிய இடத்துல ரிஷபராசி கண்டிப்பாக இருப்பீங்க. பார்க்க அமைதியாக இருந்தாலும் ஒரு நாள் எழுந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே உங்களை மாற்றிடும். கஷ்டம் எவ்வளோ வந்தாலும் சரி அதை கண்டு கலங்காத நபர்கள் தான் ரிஷபம். மெதுவாக போனாலும் சரி உயரத்தை கண்டிப்பாக தொட்டுடுவோம் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு தன்னோட வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து செயல்படுத்தக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் பேசுகிறது பெரும்பாலும் குறைவாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் செய்கிற செயல் வரலாறையே படைக்கும். அதனால தான் சொன்னோம், யாரையுமே சார்ந்து நிற்க மாட்டீங்க, தன்னம்பிக்கையால் உயரக்கூடிய வலிமை கொண்டவங்க அப்படின்னு. இந்த ரிஷபம் ராசியில் பாருங்கள், கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம், அதுவும் கார்த்திகையில் 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி, மிருகசீரிடம்னு 1, 2ஆம் பாதம் இந்த ரிஷபத்தில் இருக்குது. உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அப்படின்னு பார்த்தா, முதல்ல சந்திரன் இந்த வாரம் உங்களோட மனநிலையை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் கரெக்டாக திட்டம் போட்டு அந்த விஷயத்தையும் செஞ்சால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். பொறுமை நிதானம் தேவைப்படுது. சந்திரனோட அமைப்பு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஒரு கவசம் போல் பாதுகாக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அதோட அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட தொடங்குங்க. அதே போல் இந்த எமோஷ்னல் ஆகக்கூடிய வாய்ப்பும் வரும். நீங்கள் பெரும்பாலும் பொறுப்புணர்ந்து செயல்பட்டாலே போதும். அதே சமயம் உங்களோட உள்ளுணர்வு பாருங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆற்றல் இருக்கும். கலங்க தேவையில்லை. நட்சத்திர அடிப்படையில் பார்த்தா இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு வருங்க. ஏற்கனவே ஏதாவது செஞ்சு வச்சுட்டு ஒரு நல்ல விஷயம் விட்டுருப்பீங்க, அதோட பலன் பாருங்கள் இப்போ கிடைக்கும். எப்பவுமே பிரயோஜன பலன் எதிர்பார்க்காம செயல்படுவீங்க ரிஷபம். அதுலேயும் ரோஹிணி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கடந்த காலத்தில் செஞ்ச நன்மைகள் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. திடீர்னு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இந்த வாரம். பண வரவுமே நல்லா இருக்குது. சில வாய்ப்புகள் தானாக தேடி வரும். உங்களோட குடும்பம், உங்களோட நண்பர்கள் அப்படின்னு எல்லோரோட சப்போர்ட்டுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களுக்கான வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் நடைபோடலாம். எல்லோருமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கவனமாக யோசிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணி பாருங்கள், நல்லதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் இந்த வாரம் உங்கள் கோபத்தை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். வேலை, பிஸ்னஸில் கொஞ்சம் அவசரமாக எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணுறதை நீங்கள் தவிர்த்தே ஆகணும். முடிவுகள் லேட்டாக எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அதை யோசித்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணலாம். பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அவசர முடிவுகளை மட்டும் நீங்கள் தவிர்த்தே ஆகணும். அதுவும் பண விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். கோபம், வாக்குவாதம், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இந்த 3ஐயுமே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த வாரம். அடுத்து பாருங்கள், இந்த மிருகசீரிடம் உங்களுக்கு நிறைய புதுசாக இப்போ ஐடியா வரும். அந்த ஐடியாவெல்லாம் செயல்படுத்துனீங்கன்னா டாப்பில் நீங்கள் வரலாம். அதே போல் இந்த ஏதாவது திடீர்னு பயணம் செய்கிற மாதிரியான வாய்ப்பு வரும். தொழில் ரீதியாகவோ இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக வெளியே போகிறதோ, குலதெய்வ கோயிலுக்கு போகிறதோ, வேறு ஏதாவது ஆன்மீக தலங்கள் போகிறதோ, இந்த மாதிரி திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகுது. பெரும்பாலும் நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே கோபத்தை குறிச்சிக்கிட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். தேவையில்லாமல் பேசி பிரச்சனைகளை உண்டாக்காதீங்க. பழைய பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுனால இப்போ தீர்ந்துடும். வம்பு வழக்குமே மாறும். உங்களோட குடும்ப உறவுகள்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீங்க. சின்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும்.
அதே போல் பிரச்சனை வர மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. விட்டு கொடுத்து போகிறவன் எப்பவுமே கெட்டு போகிறதில்ல அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தவங்க. அதை இப்போ செயல்முறைப்படுத்துங்க. நிச்சயமாக நன்மை, நல்ல ஒரு உயர்வு எல்லா வகையிலுமே உங்களால் கண்டிப்பாக பெற முடியும். ரிஷபராசிக்கு இந்த வாரம் வரக்கூடிய நல்ல விஷயம் எல்லாமே பல மடங்கு அதிகரிக்கவும், வரக்கூடிய தடை தாமதம் உங்களை விட்டு விடுபடவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரிங்க, அங்கே போய் 2 எலுமிச்சை தீபம் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். ரிஷபராசிக்காரங்க சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைஞ்சவங்க. அதனால் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு அது அற்புதமான நல்ல ஒரு உயர்வு, சிறப்பான மாற்றத்தை கண்டிப்பாக தரும். இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் முன்னேறுவதை நீங்களாக தெரிஞ்சுப்பீங்க. அம்மன் வழிபாடு அது அற்புதமான மாற்றத்தை கண்டிப்பாக தரும். அதே போல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த மாதிரி கோவில் அமைஞ்சிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தெய்வம், இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கிறதும் சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நீங்கள் தொட்டது துலங்கவும், நினச்சது நடக்கவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக எல்லா வகையிலுமே நன்மை உங்களுக்கு கிடைக்குங்க. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுடைய சுய ஜாதக கணிப்பு இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே ஜாதகம் அப்படிங்கிறது வேறு மாதிரி தாங்க இருக்கும். அதனால் பலன்களுமே அவங்க ஜாதக அடிப்படையில் கண்டிப்பாக மாறி மாறி தான் வரும். ஒரே ராசியில் இருக்கிறவங்க பாருங்கள், எவ்வளோ வித்தியாசத்தில் ஏழை பணக்காரன் சின்னவன் பெரியவன் அந்த மாதிரி வித்தியாசத்தில் இருப்போம். அது ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க பிறந்த ஜாதக அமைப்பு தான். அதனால் உங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தினா இன்னுமே விரைவில் நன்மையை பெறலாம். அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது. இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். அதே போல் இந்த ரிஷபம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன சொன்னோம், வேலை, பிஸ்னஸ்ஸு, பண விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ உங்கள் குடும்பம், உங்களோட ஹெல்த்து இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ ஸ்டெடியான ஒரு வருமானம் இருக்கும். இழுப்பறியாக இருந்த நிலை மாறி நிலையான வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டாகுது. ரொம்ப பெரிய அளவில் லாபம் இல்லைனாலும் லாஸ் வராதுங்க. அதனால் பொறுப்பாக கவனமாக செய்யுங்க. அதே போல் வராது அப்படின்னு நினச்ச பணம் கூட இப்போ கை சேரும். நீங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணுறதை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் உங்களோட நண்பர்களுக்கோ இப்போ ஏதாவது ரிலேட்டிவ்க்கோ பணம் வாங்கி கொடுக்குறீங்க, நீங்கள் கடனை அவங்ககிட்டருந்து வாங்குறீங்க, நீங்கள் யாருக்காவது கடனாக கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும். எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா கையில் பணம் வரக்கூடிய நிலை நல்லா இருக்குது. அதை சேமிக்கிறது உங்களோட வளர்ச்சி. இதை ஞாபகமாக வச்சுக்கோங்க. அதே போல் லவ், இந்த குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்குங்க. ஈகோவை விட்டுருங்க. அதே போல் எப்பவுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. அன்பு இருக்குது, ஆனால் அதை காப்பாற்றுறதுக்கு பேஷன் தான் தேவை. அதுதான் உங்களுக்கு இந்த வார சூழலை உருவாக்குது. அதனால் கவனமாக இருங்க. குடும்ப சூழல்லையுமே நல்ல ஒரு அமைப்பு தான். சின்ன சின்னதாக வாக்குவாதம் வரும். அதை தவிர்த்தால் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை நீங்கள் பெறலாம். வீட்டில் வரக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷமும் உங்களோட வாழ்க்கையில் பெரிய மறக்க முடியாத நினைவுகளை ஏற்படுத்தும். அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் இந்த வாரம். ரிஷபத்துக்கு அவங்களோட குடும்பம் தான் பெரும்பாலும் ஒரு ஸ்ட்ராங்குன்னே சொல்லலாம். அதை காப்பாற்றினா எல்லா விதத்துலையுமே வரக்கூடிய பிரச்சனைகள் விரைவில் குணமாகும். இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்தை ரிஷபராசிக்காரங்க ரொம்பவுமே கவனமாக செயல்படணும் அப்படின்னு பார்த்தா, கோபம், அவசரம் இது ரெண்டையுமே குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாமே நீங்கள் நினச்சது போல் நல்லதாக நடக்கும். இந்த கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க கூட இந்த வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான உயர்வை ஏற்படுத்தும். இதை மறக்காமல் செய்யுங்க. இந்த வாரம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் உண்டாகுது. எடுக்கிற சின்ன சின்ன முடிவை கூட உங்களோட ஃப்யூச்சரில் நல்ல ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் யோசித்து கவனமாக முடிவு பண்ணுங்கள். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.
மேலும் இந்த வாரம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் சின்ன சின்ன தடை தாமதம் உங்களை விட்டு விலகி சிறப்பான உயர்வை பெறவும் இந்த பரிகாரம்லாம் ரொம்பவுமே நல்லதுங்க. இதை செய்யுங்க. அது என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தீபம் முதல்ல அதுதாங்க உங்களுக்கு உயர்வு ஏற்படுத்தக்கூடியது. வெள்ளிக்கிழமை மாலை அம்மன் முன்னாடி நெய் தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் ஏற்றுவதால் செல்வ வளம் அதிகரிக்கும், குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும், குடும்பத்தில் அமைதியான நிலை ஏற்படும். ஏன்னா ஒளி ஏற்றுனா கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை பெற முடியும். அது அற்புதமான ஒரு வழிபாடு அம்மன் வழிபாடு. அதுக்கப்புறம் திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு. நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு போய் பால் இல்லைன்னா தண்ணீர் அபிஷேகம் கொடுங்க. அதுவும் அப்படி செய்யும் பொழுது ஓம் நமசிவாய மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்கள். மன அழுத்தம் குறையும். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் தாமதம் இது எல்லாமே உங்களை விட்டு விடுபட்டு ஓடும். அது அற்புதமான முன்னேற்றம் இந்த ஒரு பரிகாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். இந்த கண் திருஷ்டி கோளாறுகள் நீங்கள் சனிக்கிழமையில் உப்பு மிளகாய் சுற்றி போடுறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா கற்பூரம் ஏற்றி நீங்கள் கற்பூரம் சுற்றி வீட்டுக்கு வெளியில் அதை ஏற்றி கொளுத்துறது நல்லது. இது வீட்லேயும் சரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பசுவுக்கு உணவு கொடுக்கறது நல்லது. அதே போல் வெள்ளிக்கிழமையில் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்கள். சாப்பாடு உடை அவங்களுக்கு என்ன ஒரு பொருள் தேவைப்படுதோ அதை தானமாக வாங்கி கொடுங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட தலைமுறைக்குமே புண்ணியத்தை அதிகரித்து கொடுக்கும். இந்த விஷயத்தை தொடர்பு பண்ணுங்க. எல்லா வகையிலுமே நன்மை நல்ல ஒரு உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு சேரும்.